சொல்லு. நீயே சொல்லு. நீயே சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லு. சொல்லுடா. அண்ணா வந்துட்டாரு, சீக்கிரம் ஆரம்பி. 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாரோ அப்படியே சொல்றா. யாரு அது கேரு. என்னடா கலாய்க்கிறியா? யாரு? செட்டிங்கா? இல்ல சொட்டிங்க. கொச்சுங்க. வெங்கடேசமா ஒத்தையில நிக்க. வெங்கடேஷ் மாமா. எங்க அப்பா பேர் வெங்கடேஷ் தான். வெங்கடேசமா ஒத்தையில நிக்க. தில் இருந்தா தனித்தனியா வாங்கல. மொத்தமா வர சொல்லு. மொத்தமா வந்தா கும்மீர் வாங்க. வெங்கடேச மக ஒத்தையில நிக்க. தில் இருந்தா தனித்தனியா வாங்கல. சொல்லு காலா. என்ன பண்ணலாம் இப்ப நீ சொல்லு காலா. என்ன பண்ணலாம் சொல்லு காலா. கண்ணுல குத்திட்டாரு. கண்ணுல. ராஜா, மாடுலேஷன் ஒண்ணு பெருசா சரியில்லையப்பா. மாடுலேஷன் சரியில்லை. இப்ப பாரு, தமிழ் படங்கள்ல மறு வச்சுக்கிட்டு நம்பியாரு மீச முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு தே கபாலி அப்படி சொன்னோன்னு வந்து குனிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அப்படி சொல்ல அந்த கபால் நினைச்சியாடா? கபாலிடா. கபாலில சார் நீங்க காலா சார். என்னடா? என்ன? சாரி காலா. ஆக தமிழ் படங்களிலே மறுக்களை வைத்துக் கொண்டு மீசையை முறுக்கிக் கொண்டு 1960, 70களிலே எனது அருமை 38வது ஒன்றிய பிரதிநிதி மாண்புமிகு உயர் திரு நம்பியார் அவர்கள் தே கபாலி என்று அன்பாக பாசத்தோடு கூடிய பிறகு சொல்லுங்க எஜமான் என்று எனது உடன்பிறவா சகோதரர் திரு கபாலி அவர்கள் சொன்னாரே. எஜமான் என்று சொன்னாரே. யாரை பார்த்து கேட்கிறேன்? உங்களை பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு நான் சிந்திச்சு பார்க்கணும். இது போன்ற ஒரு நிகழ்வுகளை எங்கால் நிகழ்த்தி இருக்க முடியுமா? சொன்னார் உடன்பிறவா சகோதரர் அருமை தம்பி தானே தம்பி திரு கபாலி அவர்கள். காலாதான் சொல்லிக்கிட்டு ஐயா, மாடுலேஷன் சரி இல்லைங்கயா. அவரை மாதிரியே வர மாட்டேங்குது. மாடுலேஷன் சரியில்லையா? 5000 ரூபாய் போயிருங்களா? மாடுலேஷன் சரியில்லையாம்டா. இருங்கடா. வேற மாடுலேஷன் வா. ஆக இன்று ஒரு தகவல்ல கபாலி அப்படிங்கிற ஒரு இளைஞனை பற்றி தான் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த காலகட்டங்களில் தமிழ் படங்களில் வந்து அதாவது இந்த கன்னத்திலே மேற்பகுதியிலே வைக்கக்கூடிய ஒரு உருண்டையாக இருக்கும். அந்த பகுதியிலே ஒரு மறு மாதிரி ஒன்றை வைத்துக் கொள்வார்கள். சினிமா படங்களிலே ஸ்டிக்கர் புட்டை ஒட்டிக் கொள்வார்கள். ஒரு சில சினிமா பகுதிகளிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு முடி போன்ற மசூர் உருண்டையை உருட்டி அதை வைத்து கொள்வார்கள். ஆக இந்த மாடுலேஷன் போதுமா? லென்த்தா இருக்கிற லட்சி என்னடா படி கூட்டு வந்திருக்கு? இவங்க யாரா? ஆசிரியர், நீங்க கொடுத்த மானியத்துக்கு இந்த மாதிரி ஆட்களை தான் அனுப்ப முடியும் ஆசிரியர். அது நான் பதிவு செய்ய வேண்டியது. இருடா. மக்கள்லாம் குடிச்சாங்களா? குடிச்சாங்கய்யா. மக்களுக்கு இன்னைக்கு இரு துருவங்கள் வந்திருக்காங்க கூட. நம்ம சமூக யாருப்பா? சமூக ஆர்வலர் சண்முகம். என்னுடைய பேர் வந்து புகழ் பெற்றது. இன்னைக்கு முதலாவதா ஒரு கேள்வி நம்ம காலா பைட் இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? ஐயா, ஒரு சின்ன திருத்தம். இவர் வாய் அப்படி வைக்க வேணாம்னு சொல்லுங்க ஐயா. டைலாக்க மறந்துட்டு தண்ணி குடிச்சு சமாளிக்கிறான். இது கூட தெரியல. இவன் கலாய்க்கிற என்ன பண்ணலாம்? சொல்லுக்கா. சொல்லுக்கா.
இரியா, போய் உட்காரியா. ஐயா அவர் ஈரமான மனசுக்காரர் சொல்லு காலா இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு காலா என்ன பண்ணணும் எல்லாம் தான் பண்ணிட்டீங்களே. ஐயா நான் பேசுறத பேசிடுறேன். அதாவது அரசியலுக்கு நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களா அதை சொல்லுங்க. இதை பாரு கண்ணா, அதாவது சார் நான் ஒரு சமூக ஆர்வலர், நான் பதிவு பண்ணிடுறேன் கொஞ்சம் முதல்ல. இருங்க, என்னதான் கேட்டாங்க நான் சொல்லிக்கிறேன். நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவேன். இப்ப என்ன பண்ணுவ சொல்லு காலா சொல்லு காலா இப்ப என்ன பண்ணுவ ஐயா மெமரி கார்டு 4 தான் இருக்கு. அதை வச்சு தான் ஃபுல்லா ஷூட்டிங்க முடிக்கணும். பட்ஜெட் ஐயா, பண்ணிட்டு இருக்கோம். ஐயா என்ன கேட்டீங்க, நான் சொன்னேன் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் இவ்வளவு லேட்டா வந்தான்னு கேளுங்க. எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்தீங்க? ஏன் லேட்டா சொல்லு. அதான்டா சொல்ல வரேன். மறந்துட்டேன்னு நினைச்சியா? சொல்லு காலா சொல்லு காலா ஏய், அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு அருமையான நாள். தாராவில நீங்க வந்து கட்சியை துவங்குறதுக்காக வந்திருக்கீங்க. இப்படி கருப்பு சட்டையில வரலாமா? ஒரு மங்களமா வெள்ளை கலையில வந்திருக்கலாம்ல. சுத்துங்கடா. இருடா இருடா. இருடா, 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 இருடா. ஏன்டா இப்படி? சரி வேணாம்டா. நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம்ல. எதுக்கு கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தீங்க? இருடா. நீ மட்டும் தான் கத்துற. ஐயா, கருப்பு ஆ, உழைப்போட வந்தோம். சரி ஓகேங்கய்யா. அருமையான கேள்வியில கேட்டுட்டேன். அடுத்து உங்ககிட்ட ரெண்டு சார் கேள்வி. எனக்கு ஒரு காலாட்ட ஒரு கேள்வி கேட்கணும். காலாட்ட என்ன கேட்கணும். கேள்வி மேடம்? கேளுங்க. இல்ல இப்போ நீங்க வந்து எல்லா தொகுதியிலயும் நிக்க போறீங்களா இல்ல தனி எப்படி ஏதாவது ஒரு சில தொகுதிகளில் மட்டும் எத்தனை தொகுதியில் நீங்க நிக்க போறீங்க? நீங்க பாத்துருவோம் காலாவா இல்ல பங்களாவா. எல்லா தொகுதியிலையும் நிக்க போறேன். எல்லா தொகுதியிலையும் எல்லா தொகுதியிலும் நிக்க போறேன். தனியா நிக்க போறீங்களா இல்ல கூட்டணி ஏதாவது? கூட்டணி தான். இல்ல, இல்ல, இல்ல. ஐயா தனியா நின்னா கால் வலிக்காதா ஐயா? கூட்டமா நின்னாலும் நம்ம கால் நமக்கு தான் வலிக்கும். ஐயா நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா இலவசமா என்னென்னலாம் கொடுப்பீங்க? கல்வி கொடுப்பேன், தரமான கல்வி கொடுப்பேன், நியாயமான கல்வி கொடுப்பேன். ஏன் கழுவி கொடுக்கணும்? ஏற்கனவே அவங்க கல்வி தானே கொடுத்துருக்காங்க. ஐயா காலா அவர்களே, ஆ, மழை வந்தா இந்த டேம் இருக்குல்ல, டேம் எல்லாம் ரொம்பிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த டேமே என்ன நிரம்பல, எந்த டேம்டா நிரம்ப போகுது? அந்த டேம் மட்டும் இல்ல, பக்கத்துல போற கால்வாயிலையும் தண்ணி போகுண்டா. அதாவது காலாபாய் வேலுபாய் ரெண்டு பேருக்கும் காமனா இந்த கேள்வி. ஆ. தமிழ்நாட்டுல எக்கச்சக்க பிரச்சனைங்க இருக்குது. அதை தீர்க்கிறதுக்கு நீங்க என்ன வழி சொல்ல போறீங்க? ரெண்டு பேரும் சொல்லுங்க பாப்போம். well, அருமையான கேள்வி. நல்ல ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான பிரச்சனையே எங்களை மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வந்து எங்களை பேச வச்சு சண்டை போட்டு உங்க ஷோவுடைய ரேட்டிங் ஏற்றுறது தான் முக்கியமான பிரச்சனை. நானும் காலாவும் அருமையான நண்பர்கள், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். சேர்ந்து செஞ்சா தப்பு இல்ல. வாங்க. நாங்க எப்பவுமே ஒற்றுமையா தாண்டா இருப்போம். எங்களை உங்களை மாதிரி ஆளுங்க தாண்டா பிரிச்சு வச்சு சும்மா வேண்டாம். எங்களை சீண்டாதீங்க. டைலாக் மறந்துருச்சு.